ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்ட் ஆகிட்ருக்க ஃபேமஸாக இருக்க இந்த பீகாக் டிசைன் சென்டர் கிளிப்ஸை பேஸ்ட் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலான்னு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் இப்போ சொல்கிறேன். OHP ஷீட்டு B7000, அப்புறம் இந்த ஜர்தோசி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பீகாக் டிசைன் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் A4 ஷீட்டில். ஸோ அதை வந்து OHP ஷீட் கீழே வச்சுட்டு அந்த ஷேப்லேயே வந்து B7000 கம் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த நெக்கும் அதை ஒட்டி இருக்க அந்த பாடி பார்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஜர்தோசி வந்து ஸ்லோவாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் கம் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அப்படி தான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் முன்னாடியே வச்சு பார்த்துட்டு கூட கட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்கலாம். அது அப்படியே கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த தோகை பாட்டு. ஸோ தோகை பாட்டுக்கு வந்து B7000 கம் தான், அதே கம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ B7000 அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ அப்ளை ஃபுல்லாக ஒட்டியாச்சு. தோகை பாட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஷேப் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து லெக் பார்ட்டும் பீக் தான். ஸோ பீக் வந்து ஒட்டிடுறேன் இப்போது. ஸோ பீக் வந்து நீங்கள் ஒட்டிட்டு கட் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் இஷ்டம் தான், கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ பீக் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து லெக் பார்ட்டு. ஸோ லெக்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஷேப்பாக நீங்கள் வந்து வரைஞ்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக பின் பண்ணி லெக்ஸுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுங்க. லெக்ஸுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே கட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேபி. ஏன்னா அதுக்கு வந்து 1 இன்ச் அந்த மாதிரி தான் தேவைப்படும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஜர்தோசி வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த பார்ட் வந்து எடுக்க முடியல என்னால். நான் வந்து இது பண்ணி வச்சிருந்தேன், பேஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து டெலேட் ஆகிடுச்சு போல். ஸோ வந்து நான் வந்து அதில் ஐஸ்க்கு வந்து ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அதை சுற்றி நான் வந்து சீட் பீட்ஸ் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்க பாடி பார்ட்டுக்கு வந்து நான் வந்து மீடியம் சைஸ் ட்ராப் ஷேப் ஆரஞ்சு கலர் எடுத்து அது விங்ஸ் மாதிரி அந்த தெரியறதுக்காக அதை வந்து அப்லிஃப்டட் மாதிரி அந்த லுக் கொடுக்கறதுக்காக அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தேன். சாரி கைஸ், அந்த வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த தோகை பாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்மால் சைஸ் ஹை ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர். உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மல்டிபிள் கலர்ஸில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ க்ரீன் கலரில் வந்து அந்த தோகை பார்ட்டோட எட்ஜஸ்லேயே வந்து அந்த லைன் மேலேயே ஒட்டிட்டு வரேன். ஸோ தான் அது கொஞ்சம் அப்லிஃப்டடாக லுக் கொடுக்கும்ன்ட்டு. ஸோ அது ஃபுல்லாமே லைன் பை லைனாக ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உள்ள இன்னர் பார்ட்டுக்கு வந்து மறுபடியும் B7000 இதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்குள்ளே அது அந்த ஸ்டோன்ஸ் மேலேயும் படுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ தட் நம்ம அது ஒன்றுத்துக்கு மேலே தான் அந்த ஏற்கனவே இருக்க க்ரீன் கலர் ஸ்டோன் மேலே தான் நம்ம வந்து அப்லிஃப்டடாக ஒட்ட போகிறோம். ஸோ அது மேலே நான் வந்து பிங்க் கலர் வந்து ஒட்டுறேன். இதுவும் லைன் பை லைன் இந்த ப்ரீவியஸாக இருக்க க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் மேலே தான் நீங்கள் டிபெண்ட் பண்ணி ஒட்டணும் அதை. ஸோ அந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ்லேயும் லைட்டாக கம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் யூஸ் ஆகும்னா. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னர் லைனுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வேறு கலர் எடுத்துக்கிறேன். ஸோ வேறு கலர்னால் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ கலர்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ். இஃப் த கஸ்டமர் வந்து அவங்க ஒரு கலர் சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த கலரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், மல்டிபிள் கலர்ஸ். இது வந்து நீங்கள் எல்லா ஃபிட்க்கும் போடலாம். ஸோ எல்லா கலர்ஸுமே இருக்குது. க்ரீன் மோஸ்ட்டாக அந்த ப்ரைட்ஸ் யூஸ் பண்ண க்ரீன், ஆரஞ்ச், ரெட், ரோஸ் கலர் இருக்குது. லைனை ஒட்டிட்டதுக்கப்புறம் வந்து உள்ள இன்னர் லைன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்மால் சைஸ் குந்தன் ஸ்டோன் ரவுண்ட் ஷேப் அதை ஒயிட் கலரில் இருக்கிறத நான் சூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஒரு லைன் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த சென்டராக இருக்க அந்த தோகை பாட்டுக்கு வந்து நான் வந்து சீக்வென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீன் கலர் சீக்வென்ஸ். அந்த சீக்வென்ஸ் வந்து 1 by 1 நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது ஒரு லுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு சீக்வென்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது கம்முக்குள்ளே ஒட்டிச்சுன்னா அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒட்டும் போதே கரெக்டாக பார்த்து ஒட்டிடுங்க. சீக்வென்ஸோட ஒரு டேஸ்லிங் லுக் கொடுக்கும். லைக் நீங்கள் பார்ட்டிஸ்லாம் இதை வந்து நல்லாவே போட்டு போகலாம். ரிசப்ஷன் வேர், ட்ரெடிஷ்னல் சாரீஸ்லாம் கூட நல்லாவே போகலாம். நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இப்போதைக்கு ஒரு லுக் வந்திருக்கு. இதை முடித்ததுக்கப்புறம் இன்னும் வந்து நம்மளோட அந்த பீகாக் தலை வரும்ல அந்த 3 அந்த பாட்டு வந்து நான் டியூப் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். டியூப் பீட்ஸ் வந்து நான் காப்பர் கலர் எடுத்துக்கிட்டு 3 வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே டாட்ஸ் வரும்ல, ஸோ அந்த டாட்ஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்டோன் செயின் எடுத்து 3 கட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன், அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். இதுதான் இப்போ அந்த ஃபைனல் லுக்கு. ஸோ இப்போ அந்த ஃபைனல் லுக்கு வந்து அப்படியே விட்டால் எனக்கு வந்து அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நான் வந்து அதை வந்து தோகை அந்த ஃபீல் லுக்கு வரணுன்றதுக்காக நான் வந்து எஸ் ஷேப் கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோனை வந்து எடுத்து அதை வந்து அவுட்டர் லேயரில் நம்ம ஃபைனலாக ஒரு ஜர்தோசி முடிச்சிருப்போம்ல அந்த தோகை பாட்டு, அதுக்கு வெளியில் வந்து எஸ் ஷேப் குந்தன் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணி அது வந்து ஒரு தோகை விரிச்சிருக்க அந்த லுக் வரதுக்காக நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ நான் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கேன் டிசைன். லோட்டஸ், பட்டர்ஃப்ளை, பீகாக் வந்து பெரியது, அதுக்கப்புறமா வந்து பீகாக் சின்னது, ஸ்மால் சைஸ்க்கு அப்புறம் லார்ஜ் சைஸ் சென்டர் கிளிப்புக்காக பண்ணி வச்சது. ஸோ இதை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து சென்டர் கிளிப் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். சென்டர் கிளிப்பில் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் P7000 யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அது வெயிட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக ஸ்டிக் ஆகாது. நீங்கள் ஒரு வேளை ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ B7000 வில் பி பெஸ்ட் ஃபார் த இந்த மாதிரி டிசைனுக்கெலாம். ஸோ B7000 நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிசைனை வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் சின்னதாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்மால் சென்டர் கிளிப் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளிப்பை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ சென்டர் கிளிப்பில் கம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வச்சு பாருங்கள், லைக் அது எவ்வளோ எங்கே ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு மோஸ்ட்டாக அதை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது வந்து டிசைன் ஹோல்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து இப்போ வச்சு பார்த்துட்டு சென்டராக வந்து அதை வச்சுட்டு இப்படியே இது பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டிக் ஆகாது. ஸோ பிகாஸ் அந்த டிசைனும் ஹெவியாக இருக்கும், சென்டர் கிளிப் வந்து அது ஹோல்ட் பண்ணாது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு
துணி காய போடுற கிளிப்பு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பேப்பர் கிளிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து அந்த டிசைன் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் வந்து கிளிப்பை வந்து அந்த டிசைனோட மாட்டிடுங்க. ஸோ தட் அது வந்து கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறமா எடுத்துருங்க. ஸோ தட் அது கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அது வந்து ஸ்டிக் ஆகிக்கும். இது வந்து ஒரு டிப்பு. பிகாஸ் நீங்கள் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி நீங்கள் சென்டர் கிளிப்ஸ் ஹெவி இதாங்க பீகாக் டிசைனோட ஃபைனல் லுக்கு. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹேரில் எந்த பார்ட்டி வேர்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் வேர்க்கும் பக்காவாக செட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ். See you in the next video.